ஹலோ வீவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குயிக் சமை சேனல். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை அழுத்த மாதிரிங்க. அதுக்கப்புறம் மேலே இருக்கிற ஆல்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணால் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்யலைன்னா பால் பவுடர் வச்சு ஒரு பால் பீடா தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். ஒரு கப்பால் பால் பவுடர் எடுத்துருக்கேன். அரை கப்பால் பால் காய்ச்சின பால் தான் எடுத்துருக்கேன். இது 1/4 கப்பால் சர்க்கரையை நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. மிக்சியில் போட்டு ஒரு 2 ஏலக்காய் போட்டு பவுட்ரு பண்ணிக்கோங்க. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் இந்த அரை கப்பு பால் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் பவுடர் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. எந்த கட்டியும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நைஸாக இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவு மட்டும் நெய் சேர்த்துக்குங்க. இப்போ இந்த மிக்ஸ் பண்ண பால் பவுடர் இதில் சேர்த்துடலாம். இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணல நான். இது எல்லாமே அந்த நெய்யோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கிறேன். ஸ்டவ் மீடியமாக வச்சு பண்ணுங்கள். கட்டி இல்லாமல் வரணும். இது போல் கட்டி எதனா நல்லா உடச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் மீடியமாகவே வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா அழுத்தி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் சர்க்கரை பொடி பண்ண சர்க்கரை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது சர்க்கரை போட்ட உடனே நல்லா மெல்ட் ஆகி வரும். நல்லா கைவிடாத இந்த மாதிரி கலரிக்கிட்டே இருங்க. நான் ஏலக்காய் இதில் பவுட்ரு பண்ணிட்டேன். இதில் சர்க்கரையிலே போட்டு பவுட்ரு பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணும்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு இப்போ போட்டுக்கோங்க ஏலக்காய் பொடி. இந்த ஓரங்கள் எல்லாம் ஃபுல்லாக எடுத்து விட்டுக்குங்க. இந்த மாதிரி நல்லா பேனில் ஒட்டாமல் வரணும். அப்போ தான் கரெக்டான ஸ்டேஜ் அது. இதை அப்படியே எடுத்துட்டிங்கன்னா நல்லா பால்கோவா மாதிரி இருக்கும். அப்படியே சாப்பிட்லாம். இது இன்னும் கொஞ்ச நேரம் ஆகணும். பேனில் நல்லா ஒட்டாமல் வரணும். நல்லா இன்னும் கொஞ்சம் வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இந்த மாதிரி உருண்டையாக வரணும். கரெக்டாக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் நான். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறினவுடனே பால் பேடா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நல்லா ஆறி இருக்குது. பால் பேடா பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போது
கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, உங்களுக்கு தேவையான சைஸ் எடுத்து பிடிச்சிக்கோங்க. கையில் கொஞ்சம் நெய் தடவிங்க. கொஞ்சமாக நடுவில் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாதாம் முந்திரி எது ஒன்றா வச்சுக்கலாம். இந்த மாதிரி நடுவில் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி செய்திடலாம். இது போல் எல்லாம் பிடிச்சிக்கலாம். இப்போது பால் பேடா எல்லாம் செய்தாச்சு. ஒரு கப்பு பால் பவுடர் இருந்தால் போதும். இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி நீங்களே வீட்டில் செய்து பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இது செய்கிறதுக்கு. இது மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. விவர்ஸ், இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்த்துருப்பீங்க. அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பக்கத்தில் பெல் ஐக்கான அழுத்தம் போதாதீங்க. அதுக்கப்புறம் மேலே இருக்கிற ஆல் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் விவர்ஸ்.